எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மைனர் பையனோட அப்பா இப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இது சாட்டர்டே அன்றைக்கி நடந்திருக்கு. இது என்னென்னா ஒரு ஃபேட்டல் ஆக்சிடெண்ட் பண்ணியிருக்கான் அந்த பையன் வடவள்ளி அப்படிங்கிற ஏரியாவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பா அவனை வண்டி ஓட்டுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த பையனுக்கு வயசு 16 வயசு ஆகுது. அவன் மோட்டார் சைக்கிள் ஓட்டிகிட்டு போயிருக்கான். இந்த அரெஸ்ட் பண்ணப்பட்ட நபரோட பேர் என்னென்னா குமார்னு சொல்லி 50 வயசு, கஸ்தூரி நாயக்கன் பாளையம் அப்படிங்கிற ஏரியாவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பையனும் ஃபஸ்ட்டு டீடைன் பண்ணப்பட்டிருந்திருக்கான். அப்புறம் பெயிலில் வந்துட்டான், ரிலீஸ் ஆகியிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வண்டியை சீஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு ஆச்சுல்ல அதை சம்மந்தமாக அப்புறம் இனிஷியேட்டும் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்சி புக் அந்த இதை கேன்சல் பண்ணுறதுக்கான ப்ராசஸையும் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருநாவுக்கரசு 70 இயர்ஸ் ஆகுது. அவருக்கு ஜிசிடி நகர் அப்படிங்கிற இடத்த சேர்ந்தவர். அதாவது ரோட் சைடில் நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. கஸ்தூரி நாயக்கன் பாளையம் அந்த இடத்துக்கிட்ட நியர் அந்த வடவள்ளி அந்த ஏரியாவில். அப்போ இந்த ஸ்பீடிங் மோட்டர் வேகமாக வந்திருக்கான் அவன் மோட்டார் சைக்கிளில். ஆப்போசிட் சைட்லேருந்து வந்திருக்கான் அவன். அந்த மாதிரி வரும்போது தான் அவரை இடிச்சிருக்கான். இடித்த வேகத்தில் அவர் கீழே விழுந்துட்டார். விழுந்தது மட்டும் இல்லாமல் ஹெட் இன்ஜுரியும் ஆகியிருந்திருக்கு. இமீடியட்டாக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்திருக்காங்க சிட்டியில். அவருக்கு இன்ஜுரிஸ் ஆனதில் அவர் இறந்தே போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி சண்டே அன்னைக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இமீடியட்டாக அரெஸ்ட்டும் ஆகியிருக்காரு அக்யூஸ்டோட அப்பா. திருநாவுக்கரசு அப்படிங்கிறவங்களோட ஒய்ஃபு சகுந்தலா அப்படிங்கிறவங்க சப்சிக்வெண்ட்டாக ஒரு கம்ப்ளைண்ட்டு லாட்ஜ் பண்ணியிருக்காங்க. இந்த டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷன் விங்குக்கு சொல்லியிருக்காங்க. அதை கேஸும் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு, ஆக்ஷனும் இனிஷியேட் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது அகெயின்ஸ்ட் த ஃபாதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பசங்களுக்கு நம்ம மைனராக இருக்கும்போது நம்ம சைக்கிள் தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். இல்லைனா எங்கே போனாலும் நடந்து போங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக ஓட்டுறாங்க பசங்க. டிராஃபிக் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோவும் பண்ணுறது கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க லைசன்ஸ் இல்லாமல் இருக்கிறவங்க, இதனால் லைசன்ஸ் இருக்கிறவங்களும் பாதிக்கப்படுறாங்க. அவங்க பிரெட் வின்னராக கூட இருக்கலாம். இந்த வயசானவருடைய நம்பி அவங்க ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தைங்க இருக்கா என்ன இது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இல்லை. நம்ம அந்த டிராஃபிக் ரூல்ஸ் பற்றி நான் ஒரு வீடியோவுமே போட்டிருக்கேன். குழந்தைங்க சப்போஸ் அந்த மாதிரி ஏதாவது போய் ஏதாவது பண்ணினாங்க, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு நடந்தாலோ இல்லாட்டி எதிர்த்தரப்பில் யாருக்காவது நடந்தாலோ அவங்களுக்கும் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த குழந்த பசங்க மைனர் பசங்களோட பேரண்ட்ஸ் தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி. அதனால் நம்ம பேரண்ட்ஸ் தான் கொஞ்சம் உஷாராக அந்த மாதிரி கொடுக்காம இருக்கிறது நல்லது. இன்னும் சம்டைம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பசங்க இந்த கஞ்சா ட்ரிங்க்ஸு ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் வண்டி ஓட்டுறது அப்படிங்கிறதுலாம் நிறைய ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்காது. யார் எதிர்க்க வராங்க என்ன ஏது அப்படிங்கிறதுமே தெரியாது. இதனால் அவங்களுக்கும் பாதிப்பு, நம்ம பிறருக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது. அதனால் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கொஞ்சம் நம்ம பசங்கக்கிட்ட சொல்லி அதை அவங்க வண்டியெல்லாம் கேட்டாங்கன்னா கொடுக்காம அந்த மாதிரி இருந்தோன்னா இந்த மாதிரி உயிர் சேதங்கள்லாம் தடுக்கலாம். இது ஹெட் இன்ஜுரி பற்றியும் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா ஹெட் இன்ஜுரி ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு பல ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் நான். அது அந்த என்னோடய சேனலில் இருக்குது. அது ஹெட் இன்ஜுரின்னே இருக்கும். அது பார்த்தா தெரியும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இறந்த அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் and click the all option and press the bell icon. Thank you.